ورحمة الله وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا فدعا لله داعي صلى الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கு முற்கான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேலான அருளும் அவரின் கருணையும் காருண்யமல்ல ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சர்வாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் என்று செவிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லா ரப்பல் அவருடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் மனைவி மக்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் யாரெல்லாம் நேசிக்கிறோம் அவர்களையும் எல்லா ரப்பல் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடும் அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிகங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக தருவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்தில் அல்லாஹ் நமக்கும் நம் மனை மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருவானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். சங்கைமிகுந்தவர்களே, பாக்கியமும் புனிதமும் நிறைந்த துல்ஹஜ் மாதம் ஹாஜிகளெல்லாம் தாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஏக்கத்தோடும் தேக்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த காரியங்களை செய்வதற்கு இன்றைய தினம் அவர்கள் வினாவிற்கு சென்றிருப்பார்கள், சென்று கொண்டிருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் ஹாஜிகள் எல்லாம் எங்கெல்லாம் தங்களுடைய துஆவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய துஆவில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து தருவானாக.
நம்முடைய குழந்தைகளை ரப்பல் ஆலமீன் நமக்கு மனம் குளிரான கண் குளிர்ச்சியான மன நிறைவான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆக்கி தந்தல்வானாக. எங்கெல்லாம் இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய மார்க்க கல்வியையும் தேடிக்கொண்டு உலக கல்வியையும் தேடிக்கொண்டு அவர்களுடைய கல்வியின் மூலமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஆற்றலை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. இஸ்லாமியர்களாய் என்னுடைய பிள்ளைகளை பெரும் பெரும் உத்தியோகத்தில் அல்லாஹ் சேருவதற்கும் சம்பாதிப்பதற்கும் அல்லாஹ் வழிவகுத்து கொடுத்தல்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை சஹாபாக்கள் உணர்ந்த காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிக் கொண்டார்கள். كان ابن عمر وابو هريره يخرجان الى السوق في ايام العشر يكبران ويكبر الناس بتكبيرها. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவேர்களும் கடைத்தெருக்கு செல்வார்களேயானால் உரத்த குரலில் தக்பீர் முழக்கத்தை முழங்கிக் கொள்வார்கள். இந்த 10 நாட்களிலும் கடைத்தெருவுகளில் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். இந்த தக்பீர் சப்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்வார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் காண வருகிறோம். சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், இந்த 10 நாட்கள் பாக்கியமான நாட்கள், தக்பீர் சொல்லும் நாட்கள். அதனால்தான் அண்ணல் பெருமான் சொன்னார்கள், இந்த நாட்களில் தக்பீரை கொண்டும் தஸ்பீகை கொண்டும் தஹ்மீதை கொண்டும் அல்லாஹ்வை புகழ்வதும் அவனை ஒருமைப்படுத்துவதும் அவனை அதாவது பெருமைப்படுத்துவதும் கொண்ட அந்த தக்பீரை கொண்டு உங்களுடைய நாவை உணர்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பெருமை அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். இது போன்றுண்டான சிறந்த நாட்கள் உலகத்தில் இல்லை என்பது கூட அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுவார்கள். எனவே அருமையானவர்களே, 10 நாட்கள் பாக்கியமான நாட்கள். இந்த தினம் ஹாஜிகளுக்கு அதாவது மினாவுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, நமக்கு நாளையில் இருந்து பாக்கியமான நாட்கள். இன்ஷா அல்லாஹ் நாளையில் இருந்தாவது இந்த ஹஜ்ஜி முடிவதற்கு சுபூஹுக்கு கலந்து கொண்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சுபூஹுக்கு நிரம்ப பேர் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். காலையில் நம்ம பேசிக்கிட்டோம், சுபூல நிரப்பமானவர்கள். அப்ப கூட சொன்ன அல்லாஹ்வுக்கு கிருபையால் இந்த 10 நாட்கள் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, அடுத்து நம்ம ஜும்மால கூட சொல்லுவோம். அதுக்கு தொடர்ந்து இந்த ஹஜ்ஜி இந்த தக்பீர் முடிகிற வரைக்கும் இருக்குமானால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தன்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். தக்பீர் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் பெருமை அடைகிறான். எனவே சரியானவர்களே, நாட்களை வீணாக்கி விட வேண்டாம், நேரங்களை வீணாக்கி விட வேண்டாம். தக்பீர் முழங்குவோம், அல்லாஹ்வை புகழ்வோம், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வோம். நம்முடைய தஸ்பீஹையும் தக்பீரையும் அல்லாஹ் அங்கீகரித்தல்வானாக. சங்கேமிக்கவர்களே, செய்யப்படக்கூடிய காரியங்கள் ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆழமான முறையில் உங்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கட்டும். இஹ்லாஸின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கும், அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். அல்லாஹ் எண்ணற்ற அருள்களை அல்லாஹ் வழங்குகிறான். சும்மா சாதாரண நம்ம இஹ்லாஸ் தூய்மை தூய்மை என்று சொல்கிறோம். உள்ள தூய்மையோடு செய்வோமையானால் அதற்குண்டான பிரதிபலன் அவன் பார்க்காமல் மரணிக்க மாட்டான். அப்படிங்கிற கிதாபில் ஒரு செய்தியை சொல்வாங்க. பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். மிக பிரமாண்டமான மண்குவியலை அவர் கடந்து சென்றார். பெரிய மண்குவியல், வீடு போய் கட்டுவதற்கு மண்குவியல் போட்டிருக்க இல்லையா, அதுபோல உண்டான மண்குவியலை அவர் பார்த்துட்டு போனார். அவர் பார்த்துட்டு போகும்போது உள்ளார்த்தமான ஒரு எண்ணம் அவர் கொண்டார். இந்த அளவிற்கு நமக்கு செல்வம் இருந்தார், மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு அவர் நினைச்சார். மக்களுக்கு கொடுக்கலாமே, நாம் பங்கிட்டு கொடுக்கலாமே, சதகா செய்யலாமே, தர்மம் செய்யலாமே, இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமே என்று அவர் நினைச்சிட்டு போயிட்டார். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபிக்கு அல்லாஹ் உடனே வகி அனுப்பினா, உடனே அல்லாஹ் வகி மூலமாக இல்ஹாமின் மூலமாக சொன்னார், நபியே, இந்த மனிதர் இந்த இடத்தை தாண்டி செல்கிறார், அவரிடத்தில் சென்று சொல்லுங்கள், நீங்கள் உண்மையான முறையில் ஆத்மாத்மார்த்த முறையில் உள்ளாத்மாத்ம முறையில் நீங்கள் நினைத்த காரணத்தால் மண்குவியல் அளவிற்கு உங்களுக்கு நன்மையை கொடுத்தோம்.
அவர் நினைக்கத்தான் செய்தார். அவர் நினைப்பை அல்லாஹ் பார்த்தார். அப்படியானால் அவருடைய உள்ளம் உண்மையாக இருந்துச்சு. அதனால்தான் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, "ஒமன் தஸத்தக பிஸதகத்தின் பில் அய்யாமில் அஷர் தஸத்தக அலா மிஸ்கீன்." இந்த 10 நாட்களில் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு மனிதன் தர்மம் செய்வானானால் ஃபகஅன்னம தஸத்தக அலா அன்பியாஹி வ ருசுலி. சுப்ஹானல்லாஹ், நபிமார்களும் ரசூல்மார்களும் செய்த சதகாவின் நன்மையை பெறுகிறார். அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவானாக. சங்கையாளர்களே, தர்மம் என்பது சாதாரண சிந்திக்க தர்மத்தை நாம தடுக்கிறோம், கொடுக்கப்படக்கூடியதை நாம் தடுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்திருவான். சாதாரண விஷயம் அல்ல. உண்டாத்மார்த்தமான ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் தூய்மையோடு செய்வானால் அவனுடைய பிரதிபலன் காணாமல் இருக்க மாட்டான். ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வந்தார். ஜாஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஆமன பிஹி வத்தபஅஹு. ரசூலுல்லாஹி ஒரு மனிதர் வந்தார். வந்து நபியை கொண்டு ஈமான் கொண்டார். நபி அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் அவர் பின்பற்றி இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் கைபர் போருக்காக வேண்டி அண்ணல் பெருமான் தயார் செய்தார்கள் சஹாபிகளை தயார் செய்கின்ற பொழுது இந்த மனிதரும் அந்த போரில் கலந்து கொண்டார். கைபர் மிக பெரும் வெற்றியை கொண்டது. வெற்றி அடைந்த பிறகு கைபர் போரில் கிடைத்த அந்த கனீமத் பொருளை எல்லா சஹாபிகளுக்கும் ரசூலுல்லாஹ் பங்கீடு செய்து கொடுத்தார்கள். எல்லோருக்கும் கொடுத்தார்கள். கொடுக்கப்பட்ட அந்த பங்கீட்டில் இந்த மனிதருக்கு கொடுத்தாங்க. இவங்க கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அப்ப இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்ப இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொன்னாங்க, அந்த ஒரு கிராமவாசி வந்தார்ல அந்த மனிதருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்தாங்க. சஹாபிகள் கொண்டு அந்த மனிதருக்கு சொன்னாங்க, ஏமா அந்தா அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேட்டார், மகாதா இது என்ன அப்படின்னு கேட்டார். எல்லா சஹாபிகளுக்கும் பங்கீடு செய்த பங்கீட்டை உங்களுக்கும் ஒரு பங்கை நபி அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப அவர் சொன்னார், அல்லாஹ்வின் நபி அவர்களே, நான் இதற்காக உங்களை நான் பின்பற்றவில்லை. அவர் சொன்ன வார்த்தை, இந்த பங்கு கிடைக்கும், இதுல சேர்ந்தா இந்த மாதிரி கிடைக்கும், அதுக்காக நான் உங்கள்கிட்ட நான் ஈமான் கொள்ளல, உங்களை நான் பின்பற்றல சொல்லிட்டு அவர் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், அலா அன் உர்மஹாஹுனா அலா அன் உர்மஹாஹுனா வ அஷார இலா ஹல்கிஹி. அவர் சொன்னார், நான் போரில் கலந்து கொள்ள வேண்டும். போரில் கலந்து கொண்டு எதிரிகளோடு போர் செய்கின்ற பொழுது எதிரிகளிடம் இருந்து ஒரு அம்பு என் கழுத்தில் பாய வேண்டும். ஹாஹுனா, அவர் தொண்டையில காட்டினார். அந்த அம்பு வந்து என் தொண்டையில படணும். நான் மௌத்தா போனா நான் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு தான் வந்தேன். இந்த கனிமத்து கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பொருள் கிடைக்குங்கிறதுலாம் வரல. நபியே, உங்களை பின்பற்றுவது எதுக்கு தெரியுமா? போரில் கலந்து கொண்டா எதிரிகளோடு மோதுகின்ற பொழுது எதிரிகளிடமிருந்து ஒரு அம்பு வந்து அந்த அம்பு என் கழுத்தை தாக்க வேண்டும், அதனால் மரணிக்க வேண்டும், அதனால் ரப்பு இன்னி சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும். அதுக்கு தான் வந்தேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லும் சொல் உண்மையாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சொல்லும் சொல் உண்மையாக இருக்கும், ஆனால் ரப்பு உண்மைப்படுத்துவான் என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியம்! கொஞ்ச நாள் போச்சு, இன்னொரு போர் நடைபெற்றுவதற்கான சஹாபிகளை திரட்டினார்கள். சர்தாரியாக அந்த சஹாபியும் கலந்து கொண்டார். கிராமவாசி, எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து நபியை கொண்டு ஈமான் கொண்டு உள்ள செய்தியோடு வந்து கலந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, நபி அவர்களே, பொருளுக்கு ஆசைப்பட்டு வரல, பேருக்கு ஆசைப்பட்டு வரல, நான் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு வந்தேன் நபியே. உங்களை பின்தொடர்வதெல்லாம் சொர்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக வேண்டி சொன்னவர். அந்த போர்ல, 2வது போர்ல கலந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த போர்ல ஷஹீதாட்டாங்க. போரெல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அப்படி பார்ப்பாங்க. யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுதான் நல்ல தலைவருக்கு அழகு. நம்மோடு பின்னாடி வந்தவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை ஆராய வேண்டும். அப்படி கண்காணிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பில் அரவணைப்பு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பிரியம் இருக்க வேண்டும், தேசம் இருக்க வேண்டும். சஹாபிகளை அப்படித்தான் சர்தாரியாலும் பார்த்தார்கள். நம்மளோட வந்துட்டாங்க, போயிட்டாங்க, தூக்கி போட்டு அடக்குன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். எல்லோரையும் பார்த்தாங்க, யார் யாரெல்லாம் ஷஹீதார்கள். அப்படியே பார்த்து கொண்டு நபி அவர்களே வருகின்ற பொழுது ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
எப்ப அந்த கிராமவாசி தானே இவரு அப்படின்னு சொல்ல கேட்டாங்க சஹாபிகிட்ட. இவர் தானே அவரு, நம்ம சொன்னார்ல இவர் தானே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் கேட்ட பொழுது ஒட்டுமொத்த சஹாபிகளும் சொன்னார்கள், அனாம் யா ரசூலல்லாஹ், ஆமா அவர்தான் இவர். போற ஷஹீதாகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார், அவர் தான் இவர். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் وكفنه النبي صلى الله عليه وسلم في جبة النبي صلى الله عليه وسلم. பாக்கியம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பாவிலே அவர் கஃன் செய்யப்பட்டார். நபியின் ஜிப்பாவால் அவர் கஃன் செய்யப்பட்டார். ஃபஸல்ல அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்துக் கொண்டு வெளியே வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கரம் ஏந்தி சொன்னார்களா, பாக்கியம் அதுதானே, இஹ்லாஸான முறையில் உள்ள தூய்மையோடு இஸ்லாத்தில் நுழைந்து ஈமான் கொண்டு அண்ணல் பெருமானிடத்தில் சொன்ன வார்த்தையை பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லும் சொல் உண்மையாக இருக்குமையானால் அப்படி நடக்கும் சொன்னாங்க இல்லையா. அவர் போர்ல ஷஹீத் ஆயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களே கரம் கொண்டு கஃன் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜிப்பாவை கொண்டு கஃன் செய்கிறார்கள். பாக்கியம் இரண்டு, நபி அவர்கள் கஃன் செய்கிறார்கள், நபியின் ஜிப்பாவை கொண்டு கஃன் செய்யப்படுகிறது, நபி அவர்கள் தொழுகிறார்கள். இப்படி எல்லாம் முடிஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு மாத்திரம் பிரத்யேகமாக துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஹாதா அப்துக் ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலி, இறைவா இது உன்னுடைய அடிமை. முதல்ல சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் கபூல் செய்தான்னு சொல்றாங்க. அல்லாஹும்ம ஹாதா அப்துக், இவர் உன்னுடைய அடிமை, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலி, உன் பாதையில் உனக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்தார், குத்தில ஷஹீதன், இவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ரசூல் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியின் ஷஃபாஅத்திற்குரிய அல்லாஹ்வை வணங்குகிறாங்க. சொன்னார்கள் வான அலைஹி ஷஹீது, இவருக்கு நானே சாட்சி சொன்னாங்க. உன் பாதையில் ஹிஜ்ரத் வந்தார், உனக்காக வேண்டி ஷஹீதானார் நபி ரப்பே என்று சொன்ன அண்ணல் பெருமான் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் தூய்மை இருந்த காரணத்தால் வான அலைஹி ஷஹீதுன் யா ரப், இறைவா இவருக்கு நானே சாட்சி. எங்க அவருடைய உள்ளத்தில் இருந்தது நபி எப்படி சாட்சியாக முடியும்? தெரிஞ்சதனால தான் சாட்சியானாங்க. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்த அந்த உண்மையான இஹ்லாஸை அறிந்த அண்ணல் பெருமான் சர்தார் ஆலம் சொன்னார்கள், ரஹ்மானாய ரப்பே இவருக்கு நானே சாட்சி என்று சொன்னார்கள். உள்ள தூய்மையோடு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டு உள்ள தூய்மையோடு இருந்த காரணத்தால் அந்த பிரதிபலனை பெற்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் என்ன நினைத்தார்? ஒரு ஷஹீதாக வேண்டும், அதன் மூலமாக சொர்க்கம் பெற வேண்டும் என்றுதான் சொன்னார். அது எல்லாம் தாண்டி அண்ணன் பெருமான் ஜுப்பாவின் மூலமாக அவர் கஃன் செய்யப்பட்டார், நபி தொழு வைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, நபியின் துஆவையும் பெற்றார். அது மாத்திரமல்ல, நபியின் சாட்சியும் பெற்றார். எனவே சந்தேகித்தவர்களே, உள்ள தூய்மை இருக்குமையானால் என்றைக்கு மத்தியின் போகாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்வை உள்ள தூய்மையாக அல்லாஹ் ஆக்கிடுவார். ஹஜ்ஜின் காலம், குர்பானியின் காலம், ஈதுல் அத்ஹாவினுடைய காலம், நம்முடைய காரணம் அத்தனையும் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். எது செய்தாலும் சரி, பேருக்கும் புகழுக்கும், அதாவது அது மாதிரி இருக்கக்கூடாது. பேருக்காண்டி நான் ஆடு கொடுத்தேன், பேருக்காண்டி ஆடு கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், ஒரு ஆடு கொடுத்தாலும். எனவே சங்கேபித்தவர்களே, நல்ல வசதி படைத்தவர்கள் தயவு செய்து நீங்க கூட்டு குர்பானில சேராதீங்க. வசதி உள்ளவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானையானால் அதன் மூலமாக நீங்கள் ஆட்டை அருங்கள். கியாமத் நாளில் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் உம்மத்திற்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்த அந்த செயல்பாடு நாளை கியாமத்தில் சுவனத்தில் லோகத்தில் செலுத்த பொழுது சிராத்தில் அது வாகனமாக அமையும் என்று சொன்னார். வாகனமாக அமையும். தத்தி தத்தி நடக்கக்கூடியவர்கள் உண்டு, வேகமாக ஓடுபவர்கள் உண்டு, நடந்து செல்லக்கூடியவர்கள் உண்டு, ஏன் முட்டார் தவிழ்ந்து செல்லக்கூடியவர்கள் உண்டு, ஏன் உட்கார்ந்து அவர்கள் தாவி தாவி செல்லக்கூடியவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் சிராத்தை கடக்கும் அந்த உம்மத்தினர்களில், அந்த மக்களின் மத்தியில் இவர் வாகனத்தில் குர்பானியில் இஹ்லாஸோடு இருக்குமையானால் சுப்ஹானல்லாஹ் இவர் வேகமாக கடந்து செல்வார். சரி, ஆட்டுக்கு வழி இல்லாதவங்கள்ட்ட இப்படி ஒரு சலுகையை சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு சலுகையை தந்தார்கள். எப்படி ஒரு சஃபரின் தொழுகை முழுமையாக
செய்ய முடியாதோ, உனக்கு கசர் என்ற அடிப்படையில் நமக்கு சட்டம் வகுத்து தந்ததோ, அதுபோலத்தான் ஆடு கொடுப்பதற்கு தகுதி இல்லையா, கூட்டு குர்பானியில் சேர்த்துக் கொள். அதனால் செல்வந்தர்கள் சேர்ந்து விடாதீர்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு குர்பானி கொடுக்கும் செல்வத்தை தந்திருப்பானாக. எனவே இஹ்லாஸ் இருக்குமையானால், உள்ளத்தில் இருக்குமையானால் அதற்கு விரதிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஹதீஸ் வல்லுநர்கள் ஒருவர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு முன்னாடி இருப்பார்கள். எந்த ஹதீஸிற்கும் அவர்கள் சொல்லாமல் இல்லை, அத்தனை ஹதீஸிலும் மாணவர்கள் சொல்வார்கள். நாம சும்மா சாதாரண சத்தம் போடுறதுக்கு மைக்கு வேணும், 1000 பேர் இருப்பார்கள், எந்த அளவுக்கு சப்தம் இருந்திருக்கும், அந்த சப்தத்தை எல்லாம் செவிமடுக்க செய்யலாம். சங்கமிக்கவர்களே, அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு போவாங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னார்கள், நாம் எல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போவோம். நண்பர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன சையதுனா அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு புறப்படுகின்ற பொழுது சொன்னாங்க, நீங்க போயிட்டீங்க, நாங்க வாகனம் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கிதாபத்தில் இந்த செய்தி எழுதுறாங்க. பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கிதாபத்தில் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்ப சொல்லிட்டு அந்த கூட்டம் போயிட்டு அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாகனம் வாங்குவதற்காண்டி தனியா சந்தைக்கு வர்ற வழியில சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு பெண்மணி இடையில வீதியில செத்த கோழிய ரெக்கைகளை பீத்து கொண்டிருக்கிறார். செத்த கோழி இருக்குல்ல, அது ரெக்கையை பிரிச்சு அந்த கரியை பீத்து கொண்டிருக்கிறார், எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் நின்னாங்க. யா அமத்தில்லா மாதா தஃஅலி, அல்லாஹ் நடுவே என்னமா செய்யற அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன செய்யறமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உத்ருல் அல் ஹல்க லில் ஹாலிக் ஃபலில்லாஹி ஃபீ ஹல்கிஹி ஷுன். இது படைத்தவனுக்கும் படைக்கப்பட்ட படைப்பில் ஒருவருக்கும் உண்டான ஒரு பிரச்சனை, ஒரு காரியம். இது எங்களுக்கு மத்தியில் விட்டு நீ போயிடுப்பான்னு சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரப்புக்கு உண்டான காரியம், இது நீ தலையிடாது, நீ போய் தேடி அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விடல. இப்ப கேட்கிறமா, அல்லாஹ் இந்த சத்தியை விட்டு சொல்லுமான்னு சொன்னாங்க. எதனால இந்த செத்த கோழியை நீ பிச்சுட்டு இருக்கிற, செத்த கோழி அந்த கரியை நீ பிச்சு பைக்குள்ள போறிய, என்ன காரியம் சொல் அப்படின்னு சொன்னாங்க. ததும்பிய குரலோடு அந்த அம்மா பேசுவதற்கு துவங்கினார். ததும்பிய குரலோடு அந்த அம்மா பேசுவதற்கு தொடங்கினார். அல்லாஹ்வின் சத்தியமிட்டு கேட்டதால் சொல்லுகிறேன் பெரியவரே, இன்னல்லாஹு வஹில்ல லனல் மைத்தத் அன அர்மீலத்துல் ஃபகீரத்துன் வ உம்முல் அர்பஅ பனாத்தின். அந்த பெண் சொன்னார், பெரியவரே சுப்ஹானல்லாஹ், எங்களை போன்ற ஏழைகளுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் செத்த பிராணிகளை ஹலாலாக ஆக்கியிருக்கிறார். எங்களை போன்ற ஏழை பெண்களுக்கு, ஏழை மக்களுக்கு செத்த பிராணிகளை ஹலாலாக ஆக்கியிருக்கிறார். முதல்ல சொல்றாங்க, ஆனா அர்மீலத்துன், நான் ஒரு விதவை பெண், கணவர் இல்லாத பெண். ஆனா ஃபகீரத்துன், நான் ஒரு ஏழ்மை பெண். உம்முல் அர்பஅ பனாத்தின், எனக்கு 4 பெண் மக்கள் இருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, 4 பெண் மக்கள் இருக்கிறது. அந்த பெண் மக்களுக்கும் வாழ்க்கைக்கும் என் பசிக்கும் தீர்ப்பதற்காக வேண்டி என் பக்கத்தில் உண்டான வீடுகளை எல்லாம் தட்டி தட்டி பார்த்தேன். எந்த வீட்டின் கதவையும் திறக்கப்படவில்லை. எனக்காக வேண்டி யாரும் உதவி செய்யவில்லை. என்னுடைய பசியை யாரும் தீர்க்கவில்லை. இந்த நேரத்தில் இப்படி நாட்கள் கழிந்து கழிந்து இந்த நேரத்தில் என் பெண் மக்கள் எல்லாம் பசியின் கொடுமையினால் குடல் வெந்து கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா, என் பிள்ளைலாம் பசியில துடிச்சுட்டு இருக்குது. அப்படிதானே, பசி வந்துட்டா 10ம் பறந்துன்னு சொல்றோம் இல்லையா, பசியினால துடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வெளியில வந்த அந்த அம்மா சொன்னாங்களா, ததும்பி ததும்பி சொன்னாங்களா, பெரியவரே ரப்புல் ஆலமீன் அவருடைய கருணையினால் இந்த செத்த பிராணியை காட்டினான்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், கருணை காட்டணும்னு சொல்றது எப்படி சொல்லுவோம், நம்ம அல்லாஹ் கருணை காட்டினான் அல்ஹம்துலில்லாஹ் இது கிடைச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அம்மா சொல்றாங்க, அவன் கருணையினால் இந்த செத்த பிராணியாவது காட்டினானே என்று நான் அல்லாஹ்விற்கு உபகாரம் சுக்ரியா செஞ்சுட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கு, நீங்க போயிடுங்கன்னு சொன்னான். இந்த இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு, நான் பெண் மக்களின் தாய், நான் ஒரு ஏழை பெண்மணி, அக்கம் பக்கத்துக்குள்ள கேட்ட யாரும் தரல, உதவி செய்யல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நான் செத்த பிராணி, அதாவது இக்கட்டான நேரத்தில் செத்த பிராணி சாப்பிடல, விரிவிக்க நேரம் இல்லை, இந்த நேரத்தில் இப்படி வந்தேன். இப்படி சொன்ன அப்துல்லா முபாரக் தேம்பி தேம்பி அழுவாங்க.
தேம்பி எழுதாங்க. வாகனம் வாங்க வேண்டும் என்பது வந்த அப்துல்லா முபாரக் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கேட்ட உடனே சொன்னாங்க, தன் கையை அத்தனை செல்வம் உள்ள எடுத்து, ஹஜ்ஜுக்கு தானே போறாங்க, போற வழியில தான் வந்தாங்க, அத்தனை அந்த செல்வத்தை ஃபுல்லா எடுத்துருங்க, குதி ஹாதிஹில் அமானத்து வ அத்தாஹல் மால, இந்தாம்மா பிடிமா, உன் கஷ்டத்தை நீக்கிக்கும், இந்த பிடி போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அண்ணாந்து பார்த்து அந்த பையன் வாங்கிச்சான். இந்த அம்மா அண்ணாந்து பார்த்து அந்த பையன் வாங்கிச்சு. வரலாற்று எழுதுறாங்க, சையதுனா அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் சென்றார்கள். கொடுத்துட்டு அழுதுட்டே போனாங்களாம். அந்த கூட்டம் போயிட்டு இவங்க நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க கூட்டம் அப்துல்லா முபாரக் அவங்க போயிட்டாங்க. ஆச்சரியத்தில் மிகப்பெரும் ஆச்சரியம். ஒரு நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கூடனா கொஞ்சம் பொறுத்துக்கணும், என்ன அப்படி என்ன புரிஞ்சு சொல்லக்கூடாது, இல்லை முழுமையா உணவு முடியாது, இடையில உணவு முடிய மாட்டேங்குது. அப்ப அப்துல்லா முபாரக் பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க, கொடுத்துட்டு பார்க்காம போறாங்க. அப்துல்லா முபாரக் இந்த இஸ்லாம் நமக்கு இருக்கிறதுக்கான சொல்றேன் போயிட்டாங்க. இந்த அம்மா சுப்ஹானல்லாஹ் வாங்கிய அந்த பெண் அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார், அழுது கொண்டே பார்க்கிறார். ரப்பே ரஹ்மானே, இப்படி செத்த பிராணியை உன் கருணை கொண்டு தந்தாய் என்று நான் நினைத்தேன், ஆனால் இவ்வளவு பெரிய பொக்கிஷமெல்லாம் நீ தந்திருக்கிறாய் என்று ரப்பை புகழ்ந்தவர்களாய் இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகல. யார் போகல? அப்துல்லா முபாரக். அப்துல்லா போகல. ஹஜ்ஜினுடைய காலம் முடிந்து அவருடைய தோழர்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய காலம் முடிந்து ஊருக்கு திரும்ப வந்துட்டாங்க. நல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. வந்தவர்கள் எல்லாம் சரி, பெரியவங்க இல்லையா, முஹத்திஸ் இல்லவா, ஒரு ஆலிம், மிகப்பெரும் ஒரு ஆலிம் அல்லவா, இவங்களை வந்து மீண்டும் வந்து பார்க்கிறாங்க. தோழர்கள் எல்லாம் வந்து பார்த்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, யா அப்துல்லா ஆலிம் அவர்களே, சுப்ஹானல்லாஹ், எந்த வருஷமும் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் சொன்னீர்கள். அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜில நிறைய இல்மை நீங்கள் கற்றுத் தந்தீர்கள், நிறைய சட்டங்களை எங்களுக்கு சொன்னீர்கள், அரபாவில் சொன்னீர்கள், முஸ்தலிஃபாவில் இப்படி நடந்து காட்டினீர்கள், மினாவில் இப்படி நடந்து காட்டினீர்கள், இப்படி காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வலா ரஐனா கைரம் மின்க ஃபீ தஅபுதி ரப்பிக பில் ஹஜ், இந்த வருஷம் ஹஜ்ஜில நீங்க இபாதத் செய்த மாதிரி வேற எந்த வருஷமும் செய்தது நாங்கள் பார்க்கலன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வருஷம் நீங்க நல்ல இபாதத் செய்தீங்க, நல்ல உருக்கத்தோடு செய்தீங்க, ரொம்ப ஒரு நிதானமா செய்தீங்க, எல்லா காரியங்களும் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க, மாத்திரமல்ல உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் அப்படி இருந்துச்சு என்று ஒவ்வொருத்தரும் வந்தவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்தாங்க, நம்ம போகவே இல்லையாப்பா ஹஜ்ஜுக்கு, போகவே இல்லை, என்ன யாரை கண்டாங்களோ இல்லை, கனவுல கண்டாங்களா நினைவுல கண்டாங்களா தெரியல, யோசிச்சுட்டே இருக்கிறான். வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சிந்தனை ஃபுல்லா என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, எப்படி என்ன அப்படி சொல்றது தெரியல. அந்த இரவு அவங்க தூங்குறாங்க. கனவு அழகான தோற்றமுடைய நூறானியத்தின் நிரம்ப மனம் நிரம்பிய ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய கனவிலே தோன்றுகிறார்கள். தோன்றி சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா அப்துல்லாஹ், அலஸ்த தத்ரி மன் அன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யா அப்துல்லா, உனக்கு சாந்தி உண்டாகட்டும், எனக்கு தெரியுதா, அன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வான ஹபீபுக ஃபித் துன்யா வ ஷபீருக ஃபில் ஆখিরাহ. உலகத்தில் நீ என்னுடைய நேசர். ரசூலுல்லாஹ் சொல்வார், நான் அல்லாஹ்வின் ரசூல், நீ உலகத்தில் என்னுடைய நேசர். வ ஷபீருக ஃபில் ஆখিরাহ, ஆখিরাத்தில் உனக்காக நான் பரிந்துரை செய்யக்கூடிய ஆள். ஜஸாக்கல்லாஹு அன் உம்மத்தி கைரா, என் உம்மத்தில் உண்டான ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்த உபகாரத்திற்கு அல்லாஹ் நற்கூலி தருவானா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்களா, லக்கத் அக்ரமக்கல்லாஹு கமா அக்ரமத உம்முல் யதாமா, ஒரு ஏழை பெண்ணுக்கு, ஒரு யதீமான பெண்ணுக்கு நீங்கள் செய்த சங்கையினால், நீங்க செய்த உபகாரத்தால் அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தினார். என்ன சங்கைப்படுத்தினா தெரியுமா? அதான் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா خلق ملكا على صورته, உங்களின் தோற்றத்தில் ஒரு மலக்கை படைத்தார் அல்லாஹ். ஒரு மலக்கை ஏற்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஹஜ்ஜில் உண்டான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் உங்கள் தோற்றத்திலேயே செய்ய வைத்தார்.
உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்வீர்களோ எதையெல்லாம் சொல்வீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் சொல்ல வச்சான். எவ்வளவு பெரிய ஆச்சு. அதனாலதான் சொன்னாங்க, மினால இப்படி சொன்னீங்க, அரபால இப்படி சொன்னீங்க, முஸ்தலிஃபால இப்படி சொன்னீங்க, கல்லடி இப்படி சொன்னீங்க, தவாஃபுல் விதால இப்படி சொன்னீங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அப்துல்லாஹ், இப்படி நீ சங்கைப்படுத்திய காரணத்தால் அந்த பெண்ணுக்கு கொடுத்த உபகாரத்தை நீங்கள் யாருக்கும் தெரியாம மறைத்ததால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தில் ஒரு மலக்கை படைத்து ஒரு மலக்கை ஏற்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவரை ஹஜ் செய்ய வைச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்களா, எல்லா மனிதருக்கும் ஹஜ்ஜுக்கு ஒரு சவாபு என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் 70 சவாபை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்தார்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுது விழித்தார்களா. சங்கேமிக்கவர்களே, ஒரு இஹ்லாஸான முறையில் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சேமித்து வைத்த அந்த செல்வத்தை ஒரு பெண்ணின் ஏழை பெண்ணுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவிய காரணத்தால் அல்லாஹ் செய்த மிகப்பெரும் ஒரு பிரதிபலன், ஒரு தூய்மையான காரியத்திற்கு செய்த பிரதிபலன். எனவே சங்கீதவர்களே, நான் 10 ஹஜ் செய்தேன், நான் 10 உம்ரா செய்தேன் அப்படிங்கிறது அல்ல. எத்தனையோ பேர்கள் ஏக்கத்தோடு கஅபாவை காண்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏழைகள் உண்டு. எனவே அதன் மூலமாக நீங்கள் உதவி செய்வீர்களானால், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நபியின் ஜியாரத்துக்கு நாம் உதவி செய்வேயானால், எந்த காரியத்திற்காக இருந்தாலும் சரி. ஒரு ஏழைப்பட்டவர் பசியில் இருக்கிறார், ஒரு ஏழைப்பட்டவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு எந்த விதத்தில் உதவி செய்தாலும் அல்லாஹ் அந்த உதவியை வீணாக்க மாட்டான். ரப்பு குர்ஆன்ல சொல்வது அதுதான், இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் அஹ்ஸன அமலா இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். எல்லா இடத்திலும் பல இடத்துல சொல்வார் ரப்பல் ஆலமீன், உபகாரம் செய்த அந்த உபகாரத்திற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு கூலி கொடுக்காமல் இல்லை என்று சொல்வார். சங்கமிக்கவர்களே, எனவே எந்த காரியமாக இருந்தாலும் இஹ்லாஸ் உள்ளத்தில் இருக்கிறானால் அல்லாஹ் அதற்குண்டான விருதுகளை உலகத்திலேயே நமக்கு கொடுக்கிறான். அதனெல்லாம் விட பண்படங்கு ஆசிரத்திலே தருகிறான். ரப்புல் ஆலமீனுடைய காரியங்களை லேசாக்கி வெற்றியாக்கி தந்தல்வானாக. நம்முடைய கரங்களை அல்லாஹ் உதவும் கரங்களாக அதை தடுக்குவதற்கு அல்லாஹ் பாதுகாத்தல்வானா. யாருடைய இடையூறுகளை வராமல் அல்லாஹ் பாதுகாத்தல்வானா. ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை தந்து பிறருக்கு உதவக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை வாழ்த்து செய்வானா. நம்முடைய தந்த ரிசல்ட்டையும் தரக்கூடிய ரிசல்ட்டையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தந்தல்வானாக. நீங்களுடைய நாட்கள் நோய்களுடைய இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. இந்த நல்ல துஆவை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.